ஜோதி மணி ஓசைனியர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது அப்படின்னா 9/12/2024 சோமவாரம், அதாவது திங்கட்கிழமை. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து திங்கட்கிழமைகளும், அந்த 4 வார திங்கட்கிழமைகளும் விசேஷமான திங்கட்கிழமை தான். இது கடைசி வாரங்க. இந்த தேதியோட கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை முடிஞ்சு போயிடும். இனி அடுத்த வருஷம்தான். சிவபெருமானுக்கு சோமவாரத்தில் விரதம் இருந்து நம்ம நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, சிவாலயங்களில் கண்டிப்பாக, சிவன் கோவிலில் கண்டிப்பாக, எந்த ஆலயமாக இருந்தாலும், சிவன் சன்னதி இருந்தாலும் அங்கே சங்காபிஷேகம் நடக்கும். அப்படி சங்காபிஷேகம் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் போய் அங்கே சங்காபிஷேக பூஜையில் கலந்துக்கிட்டு உங்கள் கையால் அந்த சங்கை எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து அதில் புனித நீர் நிரப்பி வச்சுருப்பாங்க. நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து புண்ணியத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கார்த்திகை சோமவாரம் திங்கட்கிழமை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிழமைய நம்ம தவற விட்டுட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாமா? இப்ப சிலருக்கு அந்த 4 வாரமும் கார்த்திகையில் வரக்கூடிய அந்த அனைத்து சோமவாரங்களும் விரதம் இருந்து கடைபிடிச்சு வர்றவங்க ரொம்ப பேர். சிலர் பண்றதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த கடைசி வாரத்தை பண்ணுனா நமக்கு மொத்தம் அந்த அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாரத்தின் முழு பலன் நமக்கு கிடைச்சிடுமா? அப்ப என்ன செய்யலாம்? 9/12/2024 திங்கட்கிழமை, கடைசி கார்த்திகை சோமவாரம் அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அதிகாலை 4:16 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு. அதுக்கு மேல நவமி திதி தான் முழுமையா இருக்கும். பகல் 1:09 வரைக்கும், மதியம் 1:09 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா பகல் 1:09 வரைக்கும் ஆயிலை நட்சத்திரம் சந்திராஷ்டமத்துல போகும். அதன் பிறகு அப்படின்னா மகா நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். சரிங்களா? இப்ப இந்த சோமவாரம் என்றாலே சந்திரனுக்கு உரிய வாரம் தானே. திங்கட்கிழமை சந்திரன். சூரிய பகவான் தன் பகை வீடான விருச்சகத்தில் இருக்கக்கூடிய மாசம்தான் கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்திலே அந்த விருச்சக ராசியில் சந்திர பகவான் நீச்சம் பெறக்கூடிய இடம். அப்ப இந்த மாதத்திலே சிவபெருமான் அக்னி ரூபமாக இருப்பார். அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேகமாக இருப்பார், நெருப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு தான் நம்ம சங்குங்கிறது ஒரு புனிதமானது. லக்ஷ்மியுடைய அருள் கிடைக்கக்கூடியது அந்த சங்கு. அதனால பாருங்க, எல்லாருடைய வீட்டிலையும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ள சங்கு வச்சு வைப்பாங்க, இல்லை வெளியில ஒரு சங்கு வச்சு வைப்பாங்க. திருஷ்டி தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியது சங்கு. சங்கு லட்சுமியின் அம்சம். எல்லார் வீட்லையும் கண்டிப்பா ஒரு சங்கு கண்டிப்பா பூஜை அறையில இருக்கும், இல்லை 2 சங்காவது கண்டிப்பாக இருக்கும். அந்த சங்குல எப்பயுமே அரிசி இல்லை ஜலம் இருந்துட்டே இருக்கணும். வெறும் சங்கா வச்சிருக்க கூடாது. உங்களுடைய வீட்டுல ஒரு சங்கு இருக்கு, வெறும் சங்கா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தனம் விரயமா தான் ஆகும். அந்த சங்கு எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டும். சிலவங்க அரிசி போட்டு ஒரு காயின்ஸ் வச்சு பூ போட்டு அதுக்கு மஞ்சள் போட்டு குங்குமம்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. ரொம்ப லட்சுமியோடைய கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அந்த இல்லத்துல. நம்மளுடைய பாவத்தை போக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை. 3 வாரம் போச்சு, இந்த 4வது வாரம். இது கார்த்திகை மாதம் கடைசி வாரம். இதை மிஸ் பண்ணிட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது இல்லையா? சிவபெருமான் மனதில் இடம் பிடிக்க, சிவபெருமானே மனம் உருகி நம் கேட்கும் வரத்தை தர ஒரு அற்புதமான நாள். இந்த நாளை தவற விடாதீங்க. என்ன செய்யலாம்? திங்கட்கிழமை காலையில இருந்து விரதத்தை கடைபிடிக்கலாம். அதை நான் ஏற்கனவே சொல்றேன், விரதங்கள் இருக்கிறது. அரிசி உணவு இல்லாமல் நீங்க விரதம் இருந்துக்கிறீங்க. அதாவது இப்போ தோசை, இட்லி, அரிசி சாப்பாடுலாம் அரிசி சார்ந்தது. அதே மாதிரி சப்பாத்தி நீங்க எடுத்துக்கலாம், ரவை உப்புமா எடுத்துக்கலாம். ஏன்னா முழுமையாக பட்னி இருந்துதான் விரதம் இருக்குன்னு கடவுள் சொல்லவே இல்லை. விரதம் இருக்கு. நம்ம விரதம் எதுக்கு இருக்கோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் அந்த உணவு குறைத்து கொண்டு இருந்தால் நமக்கு பக்தி அதிகமாக இருக்கும். பகல் பொழுது தூங்கக்கூடாது. இந்த விரதம் இருக்கிறவங்க பகல் நேரத்துல உறங்கவே கூடாது. அப்ப காலையில இருந்து சிவபெருமானுக்காக வேண்டியது என்ன? நீங்க வேலைக்கு போறீங்களா? ஓம் நமச்சிவாய். டைம் கிடைக்கும் போது அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்க. சிவபெருமான் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க.
எல்லா இடங்களிலும் சிவாலயங்களிலும் கண்டிப்பாக 108, 1008, 1008 சங்காபிஷேகம் நடக்கும். உங்க ஊருக்கு அருகாமையில சிவாலயங்கள்ல சங்காபிஷேகம் நடக்குது அப்படின்னா நீங்க அந்த ஆலயத்துக்கு தவறாம உங்க குடும்பத்தோட கலந்துக்கிறீங்க. மிகப்பெரிய சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். எல்லாருடைய பாவத்தையும் போக்கக்கூடிய ஒரு நாள் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை. சங்கு சந்திர பகவானுடைய கடாட்சம், அதாவது நம்ம மனசு சுத்தமாகணும், நம்ம எண்ணங்கள் சுத்தமாகணும். இந்த சங்க சுட்டாலும் வெள்ளையாத்தான் இருக்குமா. சங்கு ஒருபோதும் நிறம் மாறாது, தூய்மையானது. சங்குல ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் ஒலித்து கொண்டே இருக்கும். இங்க காதுல வச்சு அப்படின்னா ஒரு சாரல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் சங்குல மட்டும். சங்கு கடலில் இருந்தாலும் வெளியில வந்தாலும் அதுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. இந்த சங்காபிஷேகம் இருக்க, இந்த சங்கால் புனித நீரை நிரப்பி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது சிவபெருமான் மனம் மூழ்கி நம் கேட்கும் வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாத சோமவாரம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாளை நம்ம ஏன் தவற விடுவான இந்த நாள்ல? ஏன்னா நமக்கு இதுதான் கடைசி வாரம். இந்த வாரத்துல சிவபெருமானுக்கு விரதம் இருப்போம், சிவபெருமானையே மனசுல நினைச்சிருப்போம். நமக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கு. பண கஷ்டம், அதால மன கஷ்டம், கடன் வாங்கி கடனை வட்டி கட்ட முடியாத ஒரு நிலைமை. சொந்தமா ஒரு வீடு கட்ட மாட்டோமா, சொந்தமா ஒரு இடம் வாங்க மாட்டோமா, சொந்தமா ஒரு வண்டி வாகனம் வாங்க மாட்டோமான்னு ஆசையோடு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனை பேர். சிவபெருமான் ஒருத்தர் மனசு வச்சார் அப்படின்னா அப்படி கண் இமைக்கும் நேரத்துல எல்லாமே கிடைக்கும். அவர் மனசுல இடம் பிடிக்கணும். ஏன்னா இந்த பிறப்பே கர்மா தானே. நம்ம கர்மாவை முழுசா உடல் உள்ள வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் வழிபட்டாலும் நம்ம கர்மா தீர வேண்டும். அதுக்கு தானே சிவபெருமானுக்கு எத்தனையோ விரதங்கள் இருக்கு. அதுல முக்கியமாக விசேஷமான விரதம் கார்த்திகை மாத சோமவாரம். சந்திரனுடைய பவர் நமக்கு கிடைக்குங்க, சந்திர பலன் கிடைக்கும். மனசு தூய்மையானால், நம்ம எண்ணம் தூய்மையானால் நம்ம வாழ்க்கை ஒளிமயமாயிரும். நம்ம அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ சிறு பிள்ளைகள் தவறுகள் செஞ்சிருக்கலாம், நம்ம அறியாமலே நம்ம செஞ்சிருப்போம். அந்த மாதிரி பாவங்கள் தவறுகள் நம் மீது அந்த கர்மாவாக இருந்தால் கூட இந்த விரதத்தை கடைபிடித்து நீங்க சிவபெருமானுக்கு அந்த சங்கு எடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணுமாங்க. யாருக்கு கிடைக்கும்? சங்காபிஷேகம் நடக்குது, போய் நீங்க பார்க்கலாம். அந்த சங்காபிஷேகத்திற்கு உங்களுடைய பேர் நீங்க போய் முன்னாடியே, ஏன்னா 1008, 108 எல்லா கோயிலையும் இருக்கும். நம்ம போய் முன்னாடி போய் எனக்கு ஒரு சங்கு பூஜை பண்ணுன்னு சொல்லி நீங்க அங்கே போய் நீங்க உங்க பேரை பதிவு பண்ணிக்கிறோம். ஏன்னா முன்னாடியே சொல்லணும் இல்லையா? அப்பதான் உங்களுக்கு சங்கு கொடுக்கறதுக்கு அவங்க அதை வந்து தயாரா எடுத்து வைப்பாங்க. இந்த பூஜையில நீங்க கலந்துக்கிறோம். அப்படி இந்த சங்க சிவபெருமானுக்காக வேண்டி நம்ம கையில ஏந்தி அங்கே கொண்டு போய் சிவபெருமானுக்கு நம்ம கையால கொடுக்கும்போது சில இடங்களை நம்ம கையாலே கொண்டு போய் கொடுப்போம். ஏன்னா நம்மளே கொண்டு போய் சிவபெருமானுக்கு ஊற்ற முடியாது. அங்கே உள்ள அர்ச்சகர், அங்கே உள்ள கோவிலில் பூஜை பண்றவங்க கையை கொடுத்து தான் ஊற்ற விடுவாங்க. அப்படி உங்க கையால் அந்த சங்கை தூக்கி சுமந்து கொண்டு அந்த புனித நீரை அங்கு சேர்க்கும் போது நம்மளுடைய கர்மாவும் பாவங்களும் நீங்கி. திருமண தடை எத்தனை பேருக்கு, புத்திர பாக்கிய தடை எத்தனை பேருக்கு, இன்னும் தொழிலே இல்லாம வேலை கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. கண்டிப்பா இந்த சோமவாரத்தை தவற விடாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா உங்க உறவினர்கள், நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வாரத்தை மிஸ் பண்ண அப்படின்னா அடுத்த வருஷம்தான் நமக்கு கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய முக்கியமான, அதாவது நம்ம கொடுக்கறது எல்லாமே நட்சத்திரம், திதி, ராசி பலன்கள் எல்லாமே கொடுப்போங்க. ஆனால் விசேஷமான உள்ளதை மட்டும் நம்ம வீடியோவில் கொடுப்போம். அதுக்கு 100 மடங்கு சக்தி இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.